என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தக்கூடிய சர்வ வல்லவருடைய அன்பின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் பாராட்டியிருக்கிற இந்த பெரிதான கிருபைகளுக்காக என் அன்பு சுவாமிக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையிலும் கடவுள் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. இன்றைக்கு யாக்கோபு 1:2 சொல்லுகிறது, என் சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அறிந்தும் அறியாதவும் சில பிரச்சனைகள் நம்மை மேற்கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளி வர வேண்டும் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைக்கு நீங்க மனுஷங்கிட்ட போனா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குன்னா நிச்சயமா கிடைக்காது. அவர்கள் இன்னும் அந்த பிரச்சனைகள் என்ன பண்ணாங்க, பெருசுபடுத்துவாங்க, பெரிதாக மாற்றுவாங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மகளானவள் தாய்கிட்ட சொல்லும் பொழுதும் மகனானவர் அவங்களுடைய தாய்கிட்ட சொல்லும் பொழுதும் 2 பேருடைய கருத்துகள் வேறு விதமாக பிரதிப்பதை நாம் பார்க்க முடியும். நமக்கு சரியான ஆலோசனை கொடுக்கிறவர் நீங்கள் ஆராதிக்கக்கூடிய அந்த கிருபையுள்ள உங்களுடைய தகப்பன். அவரிடத்தில் நீங்கள் செபித்துட்டு இதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது, அப்பொழுது நீங்கள் போகக்கூடிய உங்கள் திருச்சபை, உங்கள் மெய்ப்பர், அவரிடத்துல போய் நீங்க இந்த காரியத்தை சொல்லும் பொழுது தேவ ஆவியானவர் அந்த தேவ மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகளை, சமாதானத்துக்குண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நம் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பலவிதமான பிரச்சனைகள் நம்மை அனுதினம் மேற்கொண்டுதான் இருக்கிறது. ஊரில் யாருன்னா அவனுக்கு தெரியாது, அவன் முன்னக்கு பண்ண கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரோட்ல நடந்து போவோம், திடீர்னு ஏதோ ஒரு வகையில ஒரு இடிச்சிட்டோமோ ஒரு கிராஸ் பண்ணிட்டா கூட அந்த இதை விட நான் வந்து நமக்கு சாதாரணமா கடந்து போகிற பிரச்சனை நம்ம வந்து பெருசா மாறும் இல்லையா? நிறைய நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம வாகனத்துல போகும்போது விட நம்ம கரெக்டா போகும்போது யாராவது சில பார்த்து போகலாம்னு சொல்லும் போது அவன் நிறுத்தி நம்மள என்ன பண்ணுவான். அப்போ தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நிறைய பிரச்சனைகள் நம்மள என்ன பண்ணுதுங்க, மேற்கொண்டு இருக்கிறது. நிறைய பிரச்சனைகளை நாம் அகப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனை தீர்வு கொடுக்கிறவர் யார்? பிரச்சனையிலிருந்து முற்றிலுமா விடுதலை கொடுக்கிறவர் யார்? அப்போ பிரச்சனையை விடுவிக்கிற தேவனிடத்துல உங்க இருதயம் முதலாவது மாறணும். அவரோடு கூட நீங்க என்ன பண்ணணும், கடந்து போகணும். அவருடைய சமூகத்துக்குள்ள நீங்க போய் உட்காரணும். பைபிளை நீங்க வாசிக்க ஆரம்பிக்கணும். இப்ப இந்த பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கும் போது சோதனையிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கான வழிகள் உண்டு. அதனால ஆண்டவர் சீசர்களை பார்த்து சிலுவையில தொங்குவதற்கு முன்னாடி ஜெபிக்க போவார். சோதனைக்காரன் வந்துட்டான், நீங்க என்ன பண்ணுங்க, இனி நீங்க எப்படி வேணா இருக்குன்னு சொல்றாரு. அந்த சோதனைக்காரனை ஜெயிப்பதற்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில சோதனை பிரச்சனைகள் ஏதாவது ஒரு அகப்படும் பொழுது நம்மள ஆவியானவர் என்ன பண்றாங்க, விழித்திருந்து நீங்க ஜெபிக்கணும், விழித்திருந்து தெளிவாக நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள், அதன்படி ஜெபிக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை ஆண்டவர் நமக்கு அழகாக ஏற்படுத்தி கொடுப்பார். 1 கொரிந்தியர் அப்படிதான் சொல்லப்படுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை வராது, ஆனால் அதை தப்பித்து எப்படி வெளியே வருவதற்குண்டான வழிகளை நான் காட்டுவேன் இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்,
பிரச்சனைகள் வரும் பொழுது மனுஷங்கிட்ட அதிகமா பகிர்ந்து பேசுறதுக்கு முன்பாக தேவன்கிட்டையும் தேவ மனிதர்கிட்ட தான் அதிகமா நீங்க பேசணும். ஏன்னா 2 இடத்துல இருந்து கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பார். மற்ற நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு என்னங்க ராங் கைடு தான் கிடைக்கும். அதனால இந்த நாட்கள்ல இருந்து உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை நீங்கள் மாட்டி கொண்டிருந்தாலும் முதலாவது உங்களுடைய முனங்கால் உங்கள் உதடு தேவனை பார்க்கட்டும், உங்கள் கண்கள் வேதத்தை பார்க்கட்டும், ஜெபிங்க. அதுக்கப்புறம் உங்க மெய்ப்பர்கிட்ட போங்க, உங்க ஊழியர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியாது. ஆவியினர் அவர்கள் மூலமாக உறுதுணையாக இருந்து நமக்கு உதவி செய்வார். சரிங்களா? இன்னைக்கு நீங்க அதை செய்யுங்க. கடவுள் உங்களோடு கூட இருந்து சோதனையிலிருந்து உங்களை தப்பித்து காத்துக்கொள்வாராக. ஆமென், ஆமென்.